ஒரு ப்ரோக்ராமுடைய ஸ்லாட் அரை மணி நேரம். அரை மணி நேரத்தில் நம்ம வெறும் மருந்தை மட்டும் சொன்னோம்னா நோய்கள் எப்படி உருவாகுதுன்ற தன்மைகள் புரியாத போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நோய்களின் தன்மை புரியலைன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை முன்ன பின்ன இழுத்து அதுக்கான தன்மைகளோடு அனுபவ ரீதியாக என்னென்னலாம் நடந்திருக்குன்றதை சொல்கிறதுக்காக நம்ம சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. நோய்கள் அப்படின்றது உடனே உருவாகிறதே இல்லை மனுஷ உடம்பில். ஒரு ஜுரம் வரணும்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் காமிச்சிடும். இந்த நகங்கள், இந்த சைடுகளில் பார்த்திங்கன்னா அந்த விரல் அரிக்கும், இந்த விரல் முனைகள்லாம் அரிக்க ஆரம்பிக்கும், உள்ளங்கை அரிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், உள்ளங்கை அரிக்கும் பொழுது பணம் வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். கால் பாதம் அரிச்சதுன்னா ஊர் சுற்ற போகிறோன்னு நினைக்கிறோம். இது மாதிரிலாம் நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. உடலில் ஏற்படக்கூடிய அந்தந்த உறுப்புகளுடைய தன்மைகளுக்கு பாதிப்படைஞ்சிருக்கின்ற சிம்டம்ஸ், வெளிப்பாடுகளை தான் இந்த அரிப்புகள் காட்டுது. நமக்கு புரியல. யார் சொல்லி விட்டாங்களோ, பாதம் அரிச்சுதுன்னா ஊர் சுற்றுவப்பா, சரி. கை அரிச்சுதுன்னா காசு வரும்பா, வேலையே செய்யாத, வீட்டில் உட்காந்துக்கோ, காசு வருதா பார்க்கலாம். வானத்துலேருந்து கொட்டும், வேலை செய்யணும், உடலை உழைக்கணும். எந்த தொழில் உனக்கு வருகிறதோ அதை நன்றாக செய். அதுதான் முக்கியம். எது நமக்கு வரும் நமக்கு தெரியும், வர்றதை செய்தாலே போதுமானது. நமக்கு வராத தொழில் மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்துட்டு இருப்போம், மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. ஓஹோ, சரி. என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கும் உதவ சுற்றின்னு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்றைக்கி பல பேர் அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? வராத தொழிலை செய்யாத. வரணும், கொட்டிடணும், போனது ஒரு மிச்சம் ஒன்றி லட்சம் வந்துடும், கோடி வந்துடும், கடனுக்கு தருவேன். இன்றைக்கி வயிற்றுக்கு சாப்பாடு, அடுத்தவனுடைய கையை கட்டி சேவகம் புரியறதா இருக்கும். உழைப்பை தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும். இதில் ஆன்மீகவாதிகளுடைய உழைப்பு என்பது மிக மிக கடுமையானதாக இருக்கும். ஏன்னா உடலில் ஒரு வெயிட்டை தூக்கி தலைமையில் வச்சோ இல்லை கைகளில் தூக்கிட்டோ அங்கங்கே ஆக்டிவேட் ஆகும்போது உடலுக்கு தேவையான எனர்ஜி லெவல் அப்படின்றது பலமாக அடையும். ஆனால் சர்வ சதா காலம் இந்த உலக மக்களை பற்றி சிந்திச்சுட்டு அவங்களுக்கு என்னத்தை கொடுக்க முடியும், இந்த மூளை மட்டும்தான் வேலை செய்யும். மூளை வேலை செய்கிற இடத்துல இயல்பாகவே எனர்ஜி லாஸ் ரொம்ப இருக்க தான் செய்யும். சாமியார்ன்றவன் நல்லா தின்னு கொழுத்து திம்சு கட்ட மாதிரி சுற்றுறவன் இல்லை, ஜிம் பாடி வச்சுன்னு சுற்றுறவன் இல்லை. உழைப்பு, கொடூரமான உழைப்பு. 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் அவனுடைய உழைப்பு ஏறக்குறைய 18 மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றியே சிந்திக்கும் பொழுது மூளை பலம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவனுக்கு ஒரு மரியாதையை நம்ம இயல்பாக கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை மாதிரி 2 கை 2 கால் எல்லாம் தான் இருக்குது அவனுக்கும். ஆனால் அதை தாண்டி அவனுடைய உழைப்புக்கு தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை கொடுக்குறோம். பல விஷயங்களை ஞாபகம் வச்சு அதை மக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். சாதாரணமாக வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகிறவங்களை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஒரு அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு பெரிய ஆற்றல் தேவையில்லை, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ கடை, இந்த முடி வெட்டுற கடைகள்லாம் இது நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம முடி வெட்டியே போகிறது இல்லையே, அதனால் நமக்கு தெரியல. இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த உழைப்பினுடைய தன்மையை உணராதது தான். அதன் காரணமாக நம்ம சதா எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த சிந்தனைகள் உள் வெப்பத்தை அதிகமாக்கும். உள் வெப்பம் அதிகமாகும்போது அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக உடல் தன்னாலேயே வெப்பமடையும். வெப்பமடையும் பொழுது நோய்கள் பரவும். ஒரு தவசியுடைய உள் வெப்பத்துக்கும் ஒரு சம்சாரியுடைய உள் வெப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவன் தவசி அப்படின்றது சம்சாரியும் சேர்ந்து இருக்கான். கடுமையான தவம்புரியனுடைய உள்வெப்பம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா கடுமையான உழைப்பு, ரொம்ப ஒரு அலைச்சல், யோசனை இப்படி இருக்கவங்களுக்கும் இந்த 45 வயசுக்கு மேலே நம்னஸ் ஏற்படும். அந்த நம்னஸை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க இந்த நம்ம பேசியிருக்கிற விஷயந்தான், நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயத்தை திருப்பி நம்ம அதை ரீமைண்ட் பண்ணுறோம். அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குராங்கிழங்கு, அதில் சீமை அமுக்குராங்கிழங்கு, நாட்டு அமுக்குராங்கிழங்கு 2 இருக்குது. சீமை அமுக்குராங்கிழங்குன்றதை நமக்கு இன்றைக்கி அந்த வெளியிலேருந்து இறக்குமதி ஊக்க மருந்து இருக்கக்கூடிய பொருளாக, இயற்கை ஊக்க மருந்து இருக்க பொருளாக சித்தரிக்கப்படுது.
அது நாட்டு அமுகுராங்கன்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அஸ்வகந்தா. அந்த அஸ்வகந்தாவை வந்து பவுடராக்கி அதுக்கு இணையான அளவில் ஓரிதழ் தாமரை அப்படின்ற இலை இருக்குது. அது நிறைய கிடைக்கிது கடையில். இப்போ நல்லா பயிர் பண்ணுறாங்க. அந்த ஓரிதழ் தாமரையை வேராக கொடுத்தாலும் பவுடராக கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. குழகுழப்பு சுவை உடையது. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா நாக்கில் படும்போதே குழகுழப்பு ஏற்படும். நம்முடைய உடம்பில் அதை கூட பால் கூட சேர்த்து பனங்கற்கண்டை இட்டு கொள்ளுங்கள். சர்க்கரை போடக்கூடாது. எப்போவுமே சர்க்கரைகளை வந்து நமக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. கரும்பு சாறு வந்து இரும்பு சத்து அதிகமாக உடையது, பசியை தூண்டக்கூடியது கரும்பு சாறு. சர்க்கரை என்பது அப்படி இருக்கிறது இல்லை. நிறைய அதில் கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணி அதை வெள்ளையாக்க முயற்சி செய்து நிறைய இது நடக்கிறதுனால அதில் கொஞ்சம் ரசாயன கலப்புகள் சேர்ந்து போகுது. அது உடம்புக்கு நல்லது செய்கிறது இல்லை. பனங்கற்கண்டு அப்படி இருக்குல்ல. பனஞ்சாரை வடித்து பனைமரங்களை வளருங்க. பனஞ்சாரை வளர்த்து எடுத்து அந்த சாரை காய்ச்சி கற்கண்டாக்குறாங்க. அதனால் அந்த பனைமரம் எப்போவுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயன்றது நிறைய பேசியிருக்கோம் பனைமரத்தை பற்றி. ஒரு வரப்புகளிலையும் நீங்கள் காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு பதில் ஒன்றுமே இல்லை. கிராமங்கள் பக்கம் இங்கேருந்து ஒரு 40, 50, 60 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ஊர்பட்ட பனைமரங்க இருக்குது. அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறன்றப்போ. ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி அது. அந்த பழம் உழுந்து கிடக்கும். சும்மா அப்படி போனது மண்ணில் பறிட்டு ஒரு 5 அடி 5 அடி 10 அடி 5 அடி தூரம் போட்டு போனீங்கனாலே போதுமானது. இப்போ கூட நம்ம வளர்புற ஆசிரமத்தில் ஒரு 500 பனைமரத்தை வண்டியில் ஏற்றிட்டு போய் அதை பிரித்து மண்ணில் பரட்டி வரிசையாக வெளியே வரும் பூரா போட்டு வந்தோம். ஆசிரமம் பூரா எல்லாம் நல்லா துளுத்துருக்கு. ஒரு விதை கூட வேஸ்ட்டாக 500 மரங்கள் வளர்த்துருக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த மரங்களை யாரும் வெட்டி எடுக்காத இருக்கணும். வரிசையாக போகிறோம். அதனால் எல்லா விளையக்கூடியது அது. பனங்கிழங்கும் அப்படி தான். அந்த கொட்டையை மட்டும் அப்படியே போட்டுட்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு செலவில்லாதது. தென்னையை வளர்த்தா கூட நீர் வார்த்தா தான் இளநீரை கொடுக்கும். பனைமரம் அப்படி இல்லை. எந்த புயல் மழையிலையும் பனைமரம் சரிஞ்சுதான் பார்க்கவே முடியாது. அது மேலே அந்த பனைமரத்து மேலே நிறைய கொடி வகைகளை ஏற்றி விடலாம். அது ரொம்ப சிறப்பாக வந்து சவுரிப்பழ கொடி ஏற்றி விட்டால் ஒரு பழம் இன்றைக்கி 60 ரூபா 100 ரூபா வரலும் விற்கிறாங்க. தலைமுடிக்கு நல்லா வளத்தை கொடுக்கக்கூடியது. ஏற்றி விட்டிங்கன்னா ஒரு நல்ல பணப்பயிர் இன்றைக்கி சவுரிப்பழம். அந்த மாதிரி அதை பயன்படுத்தும். அதனால் பனங்கற்கண்டு, அந்த சாரிலேருந்து வடிக்கப்பட்ட பனங்கற்கண்டை எடுத்து நீங்கள் இந்த இது சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஓரிதழ் தாமரையையும் அமுகுராங்கிழங்கையும் சமநளவு கூட்டி பாலில் கலந்து டெய்லி சாப்பிட்டு. இதுக்கு பத்திய முறைகள் தேவையில்லை. பத்தியம் இருந்தால் நல்லது. ஆனால் கோழிக்கறி தொடாதீங்க, கண்டிப்பாக உடம்பு கெட்டு போயிடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது 45 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய உறுப்பு தளர்ச்சி சரியாக போகும். இந்த உறுப்பு தளர்ச்சி வந்து அதாவது அசிங்கத்தில் தான் எல்லா பிறப்பும் நடக்குது. குளிக்கும் பொழுது கூட மனுஷன் துணி இல்லாத தான் குளிக்கிறான். ஜட்டியை போட்டு குளிச்சா கைட்டி போட்டு தான் இன்னொரு ஜட்டியை மாட்டணும். அவன் மலை ஜல உபாதைகளை கழிக்கும்போது அந்த அவுத்து போட்டுட்டு தான் அதையும் செய்து ஆகணும். துணியை வச்சுன்னு துணியோடு போனோன்னா குழந்தைங்க பண்ணுற வேலையாக போயிடும். இதை அசிங்கம்னு நினைக்கிறோம், நம்ம மறைவாக செய்கிறோம். ஒரு பிறப்பு கூட அசிங்கம்ன்ற சொல்கிற இடத்துல தான் நிகழ்கிறது. இன சேர்க்கை கூட அசிங்கம்ன்ற இடத்துல தான் ஈடுபடுது. நம்ம அசிங்கமாக அதை நினைக்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல ஆண் உறுப்பு தளர்ச்சி என்பது ஏற்படும் பொழுது அந்த மொக்கு பகுதி, அதாவது அந்த உறுப்புடைய முன்பக்க தோல் பிரியாது. பெண்ணோட கூடுவானால் மனைவியோட, அந்த மனைவிக்கு அந்த உள்பக்கத்தில் உறுப்புகளில் புண்கள் உருவாகும். உன்னுடைய தவறுகளால் உன் மனைவி அங்கே கஷ்டப்படுறாங்க. இந்த தோல் உராய்வுகள் ஏற்பட்டு அவங்கள புண்ணாக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இந்த விரைப்புத்தன்மையை அதிகமாக்கக்கூடியதில் தான் அந்த ஓரிதழ் தாமரையும் அஸ்வகந்தா என்று சொல்லக்கூடிய அமுகுராங்களும் முதலில் முயற்சிக்கிறது. அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டிங்கன்னா வெள்ளைப்படுதல், ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல்ன்ற நோய் தீரும். பார்த்திங்கன்னா அந்த உறுப்புடைய முனை ஃபுல்லாக புண்ணாயிடும். அந்த தோல் பிரிக்க முடியாது. அந்த உறுப்புத்தன்மை முனையில் இருக்கிறதுனால அந்த புண்களால் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக படியும். ராத்திரி நேரத்துங்களில் இருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருத்தரும் சரி, உனக்கு செக்ஸ் மைண்ட் வந்தாலும் சரி, அந்த வெள்ளைப்படி, அந்த வெள்ளை எப்படி நான் கழுவி எடுக்கும்பொழுது இந்த சளி துப்பும் பார்த்திங்களா, நீர்த்து போன சளி, கனத்த சளி இல்லை, அந்த மாதிரி எச்சி மாதிரி குழன்னு ஊற்றும். அதனால் இந்த உறுப்புத்தன்மையுடைய விரைப்புத்தன்மை
பாதிப்படைய தான் செய்யும். எனவே இதெல்லாம் எப்படி நம்ம பதப்படுத்தும் போது பதப்படுத்தி பக்குவப்படுத்திக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த பொருள் ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடியது. ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா நரம்பு மண்டலத்துக்கும் உறுதி கொடுக்கக்கூடியது. தீய பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொண்டு வாழ்வோமானால் கண்டிப்பாக சத்தியமாக நோய்கள் தான் நம்ம அடையிற பரிசாகும். இன்றைக்கி ஸ்மோக் பண்ணுறவங்க பூரா பாதிப்படைகிறாங்களான்னா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க பாதிப்படைகிறாங்க. நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாருன்னா, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் பயங்கரமாக உண்டு. அந்த குழந்தைக்கு கண்களில் கேன்சர் வந்தது. அவருடைய 4 வயசு குழந்தைக்கு, ஆண் பையன், முதல் வாரிசு. அந்த குழந்தை கண்ணு வெளியே தனியாக வந்துச்சு. இவர் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பாதிப்படைஞ்சது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. கண்ணு பார்க்கும்பொழுது இந்த கண்ணு தனியாக வெளியே வந்துடுச்சு. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்படியே பரவி மூளையை அடிச்சுது. ஓடி விளையாடி அப்பா அம்மான்னு ஆசையோடு கூப்பிட்டு உலகத்தை தெரிஞ்சுக்கிறது தெருன்னு முழிக்கிற கண்களில் புற்றுநோய். யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் தயவு செய்து. துருன்னு அலையும், எதுன்னு ஓடும். அது ஆசைப்படுற வயசு, அறியாமையோடு ஆசைப்படுற வயசு. அந்த வயசில் அலையிற குழந்தை கண்களை பிடுங்கி எடுத்து ஒற்றை கண்ணோடு சுற்றுது. ஒரு கண்ணில் தெரியல, அதுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. இந்த படுபாவி பண்ண பாவத்துடைய விளைவு அந்த குழந்தையுடைய கண்ணை பிடுங்கி எடுத்தாங்க. ஒரு கண்ணு போயிடுச்சு. இந்த கண்ணு மூடிட்டு இருக்கு, நொல்ல கண்ணாகி போச்சு. ஒரு கண்ணில் அலையுது. பரிதாபமாக இருந்தது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு. எவ்வளோ கொடூரம்! நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா? உன்னுடைய ஆணவத்தாலேயும் ஆங்காரத்தாலேயும் உனக்கு ஏற்பட்ட டென்ஷன்றதுனால நீ அடிக்கிற சிகரெட்டு புகை உன்னுடைய வளர்கிற குழந்தைய பாதிச்சிருக்கு. இன்னி வரையிலும் பாருங்கள், நல்லா சிகரெட் பிடிக்கிறவங்களுடைய வர கேன்சர் அவங்களுடைய மனைவிக்கு வர கேன்சர் ஜாஸ்தி. அந்த பொம்பளை என்ன பண்ணால் உன் கூட படுத்து உனக்கு ஒரு 2 வாரிசை கொடுத்து உன் ஆம்பளை நிரூபித்த பாவத்துக்கு அவள் கேன்சர் நோயில் கஷ்டப்பட்டு சாகிற வயசான காலத்தில். இதில் எங்கள் அம்மாவும் ஒருத்தி. அதனால் நான் தைரியமாக போய், எங்கள் அப்பா நல்லா சிகரெட் பிடிப்பார். எங்கள் அப்பா கேன்சர் வந்து செத்து போகல, எங்கள் அம்மா கேன்சரில் செத்து போனாங்க 78 வயசில். எங்கள் அப்பம் பண்ண பாவத்துக்கு எங்கள் ஆத்தா அனுபவிட்டா. 6 பிள்ளைங்களை பெற்றது தான் அவள் பண்ண பாவம். இந்த ஆள் கூட சேர்ந்துன்னு அவளுக்கு கொடுத்துட்டு போன பரிசு இதுதான். இதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகப்பனும் செய்யக்கூடியது தரித்திரம் பிடித்த நிலைகள் இதுன்றதுக்காக இதை வெக்கப்படாத பேசுறது தப்பு இல்லைன்றதுக்காக நான் எங்கள் அப்பா அம்மாவையே உதாரணமாக கொடுக்குறேன். தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாசகம் பேசுறது மட்டும் வாழ்க்கை இல்லை. தகப்பன் தப்பு பண்ணாலும் தப்பு தான். எங்கள் குடும்பத்தில் யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாத முடிவு எடுத்தோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கார். அவர் விட்டார் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். நம்ம சொல்ல முடியாது சிலது, ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் வெளிப்படுத்தலாம். இந்த சிகரெட்டு போக அந்த கண்களை குருடாக்கி ஒரு குழந்தைய, ஓடி விளையாடுற குழந்தைய, உலகத்தை பார்க்குற குழந்தைய கண்ணை போடுங்கச்சு. அடுத்த நிலை மூளைக்கு பரவுது. அடுத்த எவ்வளோ நாள்னா 2 மாதத்துக்குள்ள அவனுக்கு என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அம்மாவை அப்பானு கூப்பிட்றான், அப்பாவை அம்மானு கூப்பிட்றான். ஒன்றுமே தெரியல. மூளையில் கேன்சர் பரவி குணமாக கொண்டு வந்து உள்ளே போகிறான். இவ்வளோதான் குழந்தை. சுருங்கி போச்சு. ஓடி விளையாடி இந்த குழந்தை நல்லா ஒரு 2.5 அடி 3 அடி உயரம் இருந்த குழந்தை 1.5-2 அடிக்கு சுருங்கிட்டான். முடிஞ்சு போச்சு. தூக்கிட்டு போகணும். கண்ணீர் விட்டு அழுத நாள் அன்றைக்கி ஒன்று தான். சுடுகாட்டில் கலங்கி கதறி அழுத இன்னைக்கு மட்டும்தான். யார் பெற்ற புள்ளியோ நண்பருடைய பையன். அதனால் எப்போவுமே ஒரு சிகரெட்டை பிடிக்கும்பொழுது நீ உனக்கு பிடிக்கணும்னா எங்கேயாவது போய் தரித்திரத்தை தொலைச்சிட்டு வாயை கழுவின்னு வா, மற்றவனுக்கு பாதிப்பு கொடுக்காது. இதுதான் நம்ம சொல்ல வர விஷயங்களே. ஆக இந்த சிகரெட்டு புகையும் உள்ளே போய் இருதயத்தை கெடுக்குது, உடம்பை கெடுக்குது, உறுப்பு தளர்ச்சியை உண்டாக்குது, உன் மனைவி கூட இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் கெடுக்குது. உலகத்தில் உச்சக்கட்ட இன்பம் என்பது சம்சாரிகளுக்கு பெண் இன்பம், பெண்ணுக்கும் ஆண் இன்பம் தான். சன்னியாசிகள் அப்படின்றவன் வேணான்னு விட்டுட்டு ஒதுங்கிறதுனால விதிவிலக்காக மாறுறான். சுத்த சன்னியாசியாக இருந்தால். கபட சன்னியாசியை பற்றி, கள்ள சன்னியாசியை பற்றி, கள்ள யோகிகளை பற்றி நம்ம பேசலை. நல்ல யோகிகளும் இருக்காங்க, கள்ள யோகிகளும் இருக்காங்க. கள்ள யோகிகளை பற்றி நம்ம பேசலை, நல்ல யோகிகளை பற்றி பேசுகிறேன். இவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. பேரின்பம், இரவா நிலை, பிறவா நிலை, முடிவுறா நிலை, மோட்ச நிலை, மோன நிலைன்னு அடைய துடிக்கிறான். அடைஞ்சானான்றதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இது வாழ்க்கை. ஆக ஒரு விஷயத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் என்னென்ன விளைவுகள் வருதுன்னு சொல்லும் பொழுது உறுப்பு நம்னஸ் வரும், விரை வீக்கம் வரும், தேவையற்ற பெண் கூடலால் உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு புழுக்கள் சேர்ந்து விரை வாதத்தை உண்டாக்கும். நீர் கோத்து பெருசாகிடும். கிண்டல் பண்ணுவோம்.
பேசிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தர் தம்மு போடுவார்னு சொல்லிட்டு குழந்தை பறி கொடுத்தவர், அவருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், டீ சாப்பிட்லாமாடா அப்படின்னு. அவன் நான் சொன்னான், சொல்லலாம் சாப்பிட்லாம், அவன் போகலான்னா. இரு இங்கேயே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர், பழனி கொஞ்சம் சொம்பு விட்றா, போய் டீ வாங்கின்னு வரட்டோன்னு கிண்டல் பண்ணோம். அந்த வயசு அப்படி இருந்தது, இளம் வயசு. அப்போது இப்படிப்பட்ட அந்த சொம்பு உருவாகிறதுக்கு காரணம் எதுனா, இந்த மாதிரி தேவையற்ற பெண் கூடலால் ஏற்படக்கூடிய நுண்கிருமிகள் பாய்ச்சல் அந்த விரைவாதத்தை உருவாக்கி நீரை கோவையாக்கும். கட் பண்ணால் கதை வேறு மாதிரி திரும்பிடும். ஆக இதெல்லாம் தடுத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கு எதெல்லாம் உருவாகுதுன்னா, தேவையற்ற பெண் சவகாசம் தேவையில்லாது, மனைவி கூடல் பிரச்சனை பண்ணாது, சிகரெட்டு, இந்த குட்கா, இதெல்லாம் நம்முடைய உறுப்பு தளர்ச்சி உண்டாக்கி பெண்களுக்கும் உபாதையை கொடுத்து அனுபவிக்கக்கூடிய நமக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். ஆம்பளைன்னு சொல்லிக்க முடியாது, மைனர் குஞ்சின்னு சொல்லிடலாம், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வாழணும். இதெல்லாம் தேவையா அப்படின்றது யாரும் சிந்திக்கிறோம். இளம் வயசு பசங்களுக்கு இந்த நம்னஸ் ஏற்படாத, ரத்த வேகமும் துடிப்பும் இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, முகத்தில் பெரிய பெரிய கட்டிகள் வர ஆரம்பிக்கும். இது அப்பா செய்கிற தப்பாலையும் இந்த பெண்களுடைய அழகையும் இந்த ஆண்களுடைய அழகையும் கெடுக்குது. தேவையற்ற குடிபோதைகள், அர்த்தமற்ற மாமிச உணவுகள் அர்த்தமற்றவைன்னு சொல்கிறேன், சாப்பிடக்கூடாத உணவுகள். அதாவது நம்ம இன்றைக்கி சொல்கிற பன்றியுடைய மாமிசம், மாட்டு மாமிசம், கோழி இறைச்சி போன்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள், தேவையற்ற மாமிச உணவுகளை சொல்லும்போது அதனுடைய கலப்பால் உண்டான விந்து குழந்தையாக பரிணாமமாகி வெளியில் பிறக்கும் பொழுது நீ செய்த கர்ம வினைகள் முழுக்க அந்த குழந்தையுடைய வடிவாக இருக்குது. அதனால தான் அப்பன் கேட்குறான், தன் பிள்ளை கேட்குறான், அப்பன் உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். எல்லா அப்பனையும் எல்லா பிள்ளைங்களும் கேட்கறது இல்லை, ஏதோ சில பிள்ளைகள் கேட்குது. இதுக்கு காரணம் இவன் செய்த கர்ம வினை பதிவுகள் குழந்தைக்கு ஒரு உருவம் கொடுத்து விட்டுச்சு. உலகத்தில் சுற்றி இந்த உணவுகள்லாம் இன்றைக்கி மனுஷ மிருகங்களாக சுற்றிட்டு இருக்குது. உலகத்தில் இருந்த செடி கொடி, ஆடு மாடு, கோழி மான் மயில், எதை விட்டான், உடும்பு, ஓனான சமையல் பண்ணி தின்றானா நமக்கு தெரில, புழு, கரப்பாம்பூச்சி, எல்லாத்தையும் வெட்டுக்கிளி, எதையும் உள்ள ஃப்ரை பண்ணி தின்னு இருக்க ஜீவன் அழிச்சு இந்த மனுஷனாக பிறந்துருக்கிறான். எல்லாம் உலகத்தில் பூரா இந்த வாழ்ந்த ஜீவன்கள் மனித இனமாக இருக்குது. மருந்துக்காக நமது முன்னோர்களால் உரைக்கப்பட்ட யாவும் உணவுக்காக உள் சென்று நம்முடைய நோயை தீர்ப்பதற்குள் நோயாக உருவாகி மனுஷ பிண்டங்களாக அலைஞ்சனுக்கு பேய்களாக, நாய்களாக, பிசாசுகளாக, பிரம்ம ராட்சசர்களாக எங்கேயும் இல்லை. எதுவும் காகினி, டாகினி, சாகினி, வேதாள, காளி, மகாகாளி, கூச்சுமாண்ட, ஆவேசை, அனாவேச, சொப்பன, அனுபோக, அப்சமான, யக்ஷ, பக்ஷ, மாச மண்டலங்களா, கிரகங்களா, கிரணங்களா, பிணங்களா, மனித உருவில் அலைஞ்சுன்னு இருக்குது. அதனால் எதுன்னு அலையுது. யார்கிட்ட பிடுங்கி சாப்பிட்லாம், யாரை ஏமாற்றலாம், யாரை நாசம் பண்ணலாம், எதை துப்பலாம், எதை கெட்டு போச்சு உலகம். மனித இனம் கெடுத்தது. அதை மாற்றி அமைக்கும் முயற்சி தான் சித்தர்களின் முன்னோர்களுடைய சித்தர் வழி பாடத்திட்டம். அப்படின்ற இடத்துல ஆசனங்கள், யோக, யாக, ஜப, தியான, ஞானங்கள்ன்றது இன்றைக்கி பெருகியும் வருது. மனிதர்களை மனிதர்களாக முயற்சி செய்யக்கூடிய அந்த மகான்களுக்கு நம்முடைய, அது யாராக இருந்தாலும், ஒரு யோகா ஆசன கிளாஸ் டீச்சராக இருந்தால் கூட அவங்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து தான் ஆகணும். ஏன்னா இப்படியாவது இந்த குழந்தைங்க திருந்துமா, இந்த வயசுல கொண்டு வருமான்னு எல்லாத்தையும் கொண்டு வரும். தவறுகள் இருக்கலாம், ஆனால் தவறுகளை காலப்போக்கில் தான் சரி பண்ண முடியும். அப்படின்றதுனால அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் அடிக்கணும். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த குழந்தைகளை மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தொலைச்சின்னு இருக்கிறோம். இதன் காரணமாக உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன நோய்கள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா, குழந்தைகளுக்கு தேவையில்லாத கட்டி, சொறி, சிரங்கு, ஆறாத குழிப்புண்கள் போன்றவை தகப்பன் தாயும் செய்யக்கூடிய தவறுகளால் விளைவிக்கின்றது. ஒரு சமீப காலத்தில் ஒருத்தரை சந்திச்சு பேச வேண்டியிருந்தது. அவர் இப்போ இல்லை. அவருக்கு பெண் கூடல் எப்போ பிடிக்கும்னா, அந்த தீட்டு காலத்தில் தான் பொம்பளை கூட சேர்றது பிடிக்குமா. இது இந்த வெள்ளை எலி ஒன்று இருக்குது இப்போ கூட. வெள்ளை எலி, அந்த முயல்கள் தான் அந்த மாதிரி வேலையை செய்யும். அதனுடைய பரிணாமம் அப்படி. அதனால என்னன்னா, மார்ச் சம்பந்த நோய்கள், சக்கரை நோய் ஹார்ட் அட்டாக்கில் செத்தே போயிட்டார். இருதய நோயை உருவாக்கக்கூடியது அது.
மிருகமாக இவன் மனுஷனா? ஒரு பெண்ணின் உபாதை இவனுக்கு சுகத்தை கொடுக்குதுன்னு சொன்னான். இந்த மாதிரி நேரங்களில் ஏற்படக்கூடிய வம்சாவழி குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா, உடல் உள்சூடு. உள்சூட்டுடைய விளைவுகள் உடம்புல கொப்புளங்களாக பரிணாமிக்குது. அழகு இருக்க வேண்டிய இடத்துல விகாரம் தட்டுது, முகத்தில் பருக்கள் உண்டாகுது. உடனே என்னடா யாராவது பொண்ணு சைட் அடிக்கலாடா, மூஞ்சில் கட்டி வந்துச்சு, கொப்பளம் இது வந்துருக்குது, பரு வந்துருக்குது. இவன் உள்சூடு வெளிப்படுதுன்றது இவனுக்கு புரியல. பருவம் வந்த உடனேயே விந்து சக்தி சூடாக மாறும், வெளிப்போக முடியாததுனால. அப்போ முகத்தில் சின்ன சின்ன பருக்கள் காட்டும். பட் அந்த குழந்தையிலேருந்து அவன் குமரன் ஆகிறான் இல்லை குமரி ஆகிறான்ற இடத்த காட்டுறது உருவாகக்கூடிய கொப்புளங்கள். இது யாரால் வந்துன்னா தகப்பன் தாயால் தான் வந்தது. உடம்பில் ஏற்பட சூடு முகத்தில் காட்டுது கொப்புளங்களாக. கிள்ளி எடுத்தோம்னா அதுலேருந்து வெள்ளையாக ஒரு நாக்கு மாதிரி வரும், சின்ன இது ஒன்று பிச்சு எடுத்துரும், ரத்தம் வரும், தண்ணி வரும், உடல் சால்வாயிடும். சார் நோண்டி எடுத்து மருந்தை போடுறோம். இவனுங்களுக்கான மருந்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நோண்டி எடுத்து மருந்தை போடுறோம். போடும்போது நகம் பட்டதுனால இந்த நகத்துடையெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. டாக்டர் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறான். ஒன்றையா முகம் ஆகிப்போகுது. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பெரு நெருஞ்சி, அதுக்கு யானை நெருஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய சொல் ஆணை நெருஞ்சின்னு பேர். அதுக்கு ஆணை நெருஞ்சியால் கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக இருக்கக்கூடியது, மஞ்சளாக பூக்கும், குத்துச்செடியாக வளரக்கூடியது. அதில் பெரிய பெருசாக இருக்கும். அந்த காய் பார்த்திங்கனாலே நெருஞ்சிக்கு முள்ளு சின்னதாக இருக்கும், ஆணை நெருஞ்சி பெருசாக இருக்கும். அந்த ஆணை நெருஞ்சி அம்மான் பச்சரிசி, இந்த விதைங்க கிடைச்சா மட்டுமே போதும், கிள்ளிக்கலாம். இல்லை இலைகளை 4 இலையை கிள்ளிக்கலாம். அந்த அம்மான் பச்சரிசி, ஆணை நெருஞ்சி, இது ரெண்டு கூட ஆணை திப்பிலி, திப்பிலியில் ஆணை திப்பிலின்னு ஒன்று இருக்குது. சாதா திப்பிலி, அரிசி திப்பிலி. அதில் இருக்கக்கூடிய குச்சி மோடி குச்சின்னு பேர் அதுக்கு. அதே விஷயம் பெருசாக இருக்கும் ஆணைய திப்பில்லின்றது. நல்ல நீட்டாக கனமாக வரும். கடையில் கிடைக்கிது, நிறைய கிடைக்கிது அந்த ஆணை திப்பில்லி. இதெல்லாம் வாங்கி ஒரு பாலில் நல்ல பசும்பாலாக பயன்படுத்துங்க. பயன்படுத்தி ஒரு 1/2 hour அந்த கொஞ்சமாக, அதாவது அதிகமாக ஆகக்கூடாது, பால் அளவோடு வச்சு ஊற போட்டுட்டு எடுத்து சின்ன கற்களை வாங்குங்கள். எப்போவுமே வீட்டில் ஒரு கல் இருக்கணும். ஆயா மருந்து அரைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, பாட்டி பழங்கால வைத்தியம். அந்த கல் ஒரு வீட்லேயும் இருக்கணும். அந்த கல் நன்னிக்கல்ன்ற ஒரு வகையை சேர்ந்தால் ரொம்ப விசேஷ பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கல்லில் வச்சு நல்லா அரைச்சிட்டு ஃபுல்லாக மைய அரைக்கணும். அரைக்கும் பொழுது கைக்கு நல்ல வலு கிடைக்கும். இடத்துக்கு வலகை ஒரே கால்படி அளவு அரைச்சி எடுத்து அந்த விழுத வந்த இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உள் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய இந்த பருக்களை அழகாக நீக்கும். ஏன்னா இது என்னன்னா, வெளியில் பூசும் உள்ளே எப்படி உள்ளே இருக்க வெப்பத்தை தீக்கும்னு சொல்லுவோம். எல்லாம் எங்கே சேருதோ அந்த இடத்துல போய் இதனுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த மூலக்கூறுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அந்த இடத்த உள்ளுக்குள்ளே அப்படியே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஒரு கட்டி வந்திருக்கு, கேன்சர் கட்டின்னு சொன்னால் கீமோதெரப்பி கொடுக்குறோம், சுற்றி தீக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்க முடியும். ஆனால் பேஸ்ட்டு போட்டால் எப்படி ஆகும் அப்படின்போது, நீங்கள் கண்ட மருந்துகளை வாங்கி மூஞ்சில் பூசிக்கிறீங்கல்ல, அது எப்படி உங்களுக்கு அழகை கொடுக்கும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி தான் இதுவும் அழகை கொடுக்கும். அந்த கட்டிகளுடைய மூளை உள்ளே ஊறி அந்த உள்ளுக்குள்ளே இழுக்கும். எப்போவுமே ஒரு எச்சியை எடுத்து இப்படி வச்சோம்னா அடுத்த சில நிமிஷங்களில் காஞ்சிடும் அந்த இடம். அப்போது கை இழுக்குது, வெளியில் இருக்க காற்று ஆற்றுது. அதே மாதிரி தான் இந்த மருந்தை நல்லா பூசிட்டு உள்ளே வைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் உடம்பு இழுக்கும். இழுத்து அந்த தேவையற்ற விஷக்கிருமிகளை நீக்கும். உள்வெப்பத்தை தீர்க்காது, அது வேறு மாதிரி தீர்த்துக்க வேண்டியது. அப்படி தீர்த்துக்கும் போது முக வசீகரம் உண்டாகும். பொலிவுன்னு சொல்லுவோம், அதை முகப்பொலிவு அல்லது முக வசீகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகப்பொலிவும் முக வசீகரமும் உண்டாகும். இது மாதிரி பண்ணிட்டு தயிர் இருக்குது, பசுந்தயிர், ஆடை இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா பால் மட்டும் மேல் காயும் ஆடை. அந்த ஆடையை நல்லா மூஞ்சில் பூசிக்கலாம். பூசிட்டு இது எவ்வளோ நேரம் வேணால் ஊற விடலாம். இல்லைன்னா நல்லா புளிச்ச தயிர் எடுத்து மூஞ்சில் நல்லா பூசிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெதுன்னு தண்ணியில் கழுவுனீங்கன்னா இந்த பருக்களுடைய தன்மைகள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிசினெல்லாம் செத்து போயிடும். முகப்பரு வராது. இது எப்போ ஆரம்பிக்க வேண்டியதுன்னா 16 வயசுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது லேட் ஆகும். 16 வயசுலேயே குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு பருக்கள் உண்டாகாது. முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். நோய்கள் வந்த பின்பு தீர்க்க முனைவதுன்றதை விட நோய்கள் வருமுன் காப்பதுன்றது தான் அவசியமானது. தான் வைத்தியம், வைத்தியகம், மருத்துவம்னு பிரிக்கிறோம்.
வைத்திய அகம் அப்படின்றது முன்கூட்டியே வராமல் தடுக்க முனைவது. வைத்தியம் என்பது வந்தபின் தீர்க்க முனைவது. மருத்துவம் என்பது நம்ம பேசின இருக்கக்கூடிய விஷயங்கள், அவ்வளோதான். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி வைத்திய முறைகளால் நமது நோய்களை தீர்த்து கொள்ள முனையலாம். அதுக்கு முன்னாலேயே தடுக்கணுச்சா வைத்தியத்தில் நீங்கள் செய்துடணும். அப்போது வரக்கூடாதுக்கு 16 வயசுக்கு முன்னாடியே இதை கட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரொம்ப நல்ல ஒரு ரிலீவ் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, நெருஞ்சி முள், ஆணை நெருஞ்சி போன்றவைகள் நிறைய கிடைக்குது. ஆணை நெருஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடிஞ்சால் அதை வளர்த்து எல்லோரும் செயல்படுத்துங்க. நோய்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மூலமாக இயற்கை வைத்தியம்ன்ற இடத்துல அனுபவ பாடத்தை நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.